சிவாய நம. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் இன்பமே. பண்டறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி பொண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தண்டமிழ்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கரச் சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணைய வழியில் இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 56 சொல்லதிகாரம் பொதுவியல் பகுதி 11. கடந்த வகுப்பு வரையிலே திணை, பால், எண், இடம், வினா, விடை, மரபு ஆகியன சார்ந்த வழு, வழாநிலை, வழு அமைதி ஆகியன குறித்து விரிவாக சிந்தித்தோம். இந்த வகுப்பில் பொருள்கோள் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். பொருள் கோள். கோள் என்றால் கொள்ளுதல். கொள்ளுதல் தொழில் பெயர். கொள் முதல்நிலை தொழில் பெயர். கோள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். பொருள் கோள். பொருள் கொள்ளும் முறை. பாடலில் அமைந்த சொற்களை பொருள் பொருந்துமாறு அமைத்து இயைத்து கொள்வது. இதனை உரைநடைப்படுத்துதல் எனவும் கூறுவர். அன்வயப்படுத்துதல் என்பர் வடநூலார். அதாவது சொற்களை பொருளுக்கு ஏற்ப இயைத்தல். பொருளை கொள்ளும் முறை, பொருளை கொள்ளும் குணம் என்று சொல்வதும் உண்டு. இதனை தொல்காப்பியர் மொழி புணர் இயல்பு என்று உரைப்பார். மொழி என்றால் சொல், புணர்தல் என்றால் பொருந்துதல், இயல்பு என்பது அதனுடைய தன்மை. சொற்கள் பொருளுக்கு ஏற்ப பொருந்தி அமையும் முறை என்பது அதனுடைய பொருளாக அமைகின்றது. மொழி புணர் இயல்பு 4 வகைப்படும் என்பது அவருடைய கருத்து. நிரல் நிறை, சுண்ணம், அடிமறி, மொழிமாற்று என்பனவாக அவர் எடுத்துரைப்பார். இறையனார் அகப்பொருள் உரை பொருள்கோள் ஐவகைப்படும் என்று உரைக்கின்றது. அவை விற்பூட்டு, விதலையாப்பு, கொண்டுகூட்டு, பாசி நீக்கு, ஒரு சிறை நிலை என்பனவாகும். இவை குறித்து பொருள்கோள் பகுதியினுடைய நிறைவு நிலையில் சிந்திப்போம். நேமிநாதம் பொருள்கோள் 9 என குறிப்பிடுகின்றது. பவனந்தியார் பொருள்கோள் 8 என குறிப்பிடுகின்றார். நேமிநாதம் கூடுதலாக அடி, மொழி, மாற்று என்பதனை சேர்த்து எடுத்துரைக்கின்றது. இப்போது நாம் நன்னூல் குறித்த சிந்தனைக்கு வருவோம். நன்னூலார் பொருள்கோளினுடைய எண்ணிக்கை 8 என்னும் கோட்பாடு உடையவர். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். யாற்று நீர், மொழிமாற்று, நிரல் நிறை, விற்போன், தாப்பிசை, அலை, மரிப்பாப்பு, கொண்டு கூட்டு, அடி, மரி, மாற்று என பொருள்கோள் 8. யாற்று நீர் ஒவ்வொன்றோடும் பொருள்கோள் என்பதை எய்த்து கொள்வோம். யாற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள் அல்லது கூட்டு விற்பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலை, மரி, பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடி, மரி, மாற்று பொருள்கோள் என 8. பொருள்கோள் 8 என்று உறுதிப்பட எடுத்துரைக்கின்றார்.
தொல்காப்பியர் 4ஆகவும் இறையனார் களவியல் உரை 5ஆகவும் நேமிநாதம் 9ஆகவும் கூறக்கூடிய பொருள்கோள் யாவும் இந்த 8 அடங்கும் என்று உரைக்கின்றார் நன்னூல் உரையாசிரியராகிய மயிலைநாதர். 4 வகை சொற்களாலும் செய்யுள் செய்யும் பொழுது அந்த செய்யுள் கொள்ளும் பொருள்கோளின் பெயரும் தொகையும் உணர்த்துவது இந்த நூற்பா என்று உரைக்கின்றார் சங்கர நமச்சிவாயர். அதாவது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் ஆகிய 4 செய்யப்படக்கூடிய செய்யுளிலே இது அமையும் என்பதை பதிவு செய்கின்றார் சங்கர நமச்சிவாயர். இதிலே தாம்பு என்று ஒரு சொல் வருகிறது. அது கயிறு என்னும் பொருளது. அது ஊஞ்சல் கயிறை குறிக்கிறது. அது தாப்பு என வலித்தல் விகாரமானது. அதே போல அலை மறி பாப்பு, அலைனா புற்று, இங்கே மறிதல்னா மடங்குதல், பாப்புன்னா பாம்பு, புற்றுக்குள் மடங்கக்கூடிய பாம்பினுடைய இயல்பு போன்ற ஒரு பொருள்கோளை உரைப்பது அலை மறி பாம்பு பொருள்கோள். அது பாம்பு பாப்பு என ஆனது இரும்பு பாதை இருப்பு பாதை என்று ஆவதை போல வலித்தல் விகாரம். இவற்றுள் யாற்று நீர், விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு ஆகிய 4 காரணப் பெயர்களாக அமைகின்றன. காரணப் பெயர்கள் அதாவது ஓமை முகத்தால் அமைந்திருக்கின்றன. ஏனைய 4 இயல்பான பொருளிலே அமைந்திருக்கின்றன. என என்பதனை ஏனையவற்றோடும் கூட்டுக என்பார் வா குமாரசாமி புலவர். அவரை பொறுத்தவரையில் என என்பது ஒரு இடைச்சொல். நம்ம அடுத்த இயலில் படிக்க போகிறோம். என என்பது எங்கு வரும்னு கேட்டால் இது எண்ணுமை மாதிரி எல்லாத்தோடும் இயக்கணும். யாற்று நீரென, மொழி மாற்றென, நிறநிறையென, விற்பூட்டு என, தாப்பிசை என, அலைமறி பாப்பு என, கொண்டு கூட்டு என, அடிமறி மாற்று என என்பதை எல்லாவற்றோடும் இயக்க வேண்டும் என்று அவர் இலக்கண முறைப்படி எடுத்துரைக்கின்றார். ஆக பாடலின் சொற்களை பொருள் அமைதிக்கு ஏற்ப வரிசைப்பட அமைத்துக் கொள்வது பொருள்கோள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். சான்றாக ஒரு திருக்குறளை நோக்கலாம். நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இக்குறட்பாவிலே நீரவர் கேண்மை பிறை நிறைநீர, அதாவது சான்றோர் நட்பு, நல்லவர்கள் நட்பு பிறையானது, வளர்பிறையானது வளர்ந்து நிறைநிலை ஆவது போன்றதாகும். நீரவர் கேண்மை பிறை நிறைநீர. அடுத்தது பேதையார் நட்பு மதி பின்னீர, அற்பர்களின் நட்பு முழு நிலவு போல சிறப்பாக விளங்கும் முதலிலே, பிறகு மெல்ல மெல்ல தேய்ந்து அந்த முழு நிலவு இல்லாமல் போவது போல அந்த நட்பு கெட்டுவிடும் என்பதாக திருக்குறளை அவர் சொல்லாட்சியை அமைத்திருக்கிறார். நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு என்று சொல்லுகிற பொழுது பிறை என்பதை முன்னதாகவும் மதி என்பதை பின்னதாகவும் பிரித்து இயக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் இங்கே காண்கிறோம். இவ்வாறு சொற்களை பொருளுக்கேற்ப இயக்கின்ற முறை எடுத்துரைக்கப்படுகின்றது. இதிலே மிகச் சமர்த்தர் நச்சினார்க்கினியர். எங்கிருக்கும் சொல்லையும் எங்கு வேண்டுமானாலும் இயைப்பார். 6வது அடியிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து 100வது அடியோடு இயக்கக்கூடியவர். அது அவருடைய சாமர்த்தியம். தம் கருத்துக்கேற்ப அதை கொண்டு கூட்டி நிறுவி காட்டுவார். பலரும் வியப்பார்கள். அதனால் அவரை உச்சி மேற்புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இவர் எங்கு வேண்டுமானாலும் எங்கு இருப்பதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இயக்கிறாரே, இது முறையாகுமோ, நூலாசிரியர் கருத்து இதுதானோ, இவர் தம் கொள்கையை நிறுவுவதற்காக இவ்வாறு செய்கிறாரோ என்று சற்று கருத்து வேறுபாடு கொள்பவர்களும் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது உச்சிமேற்புலவர் என்று சொல்வதற்கு எதுகை மோனைக்கேற்ப இவர் பிச்சு பிச்சு இடம் மாற்றி சொல்லக்கூடிய நச்சினார்க்கினியர் என்று சொல்லும் நிலையையும் பார்க்க முடிகின்றது. ஆக இது உரையாசிரியருடைய சாமர்த்தியத்தை நமக்கு அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. நூலாசிரியருடைய சொல் நுட்பத்தையும் இது பதிவு செய்கின்றது. இதற்கு இவ்வாறு பொருள் அமைப்பதற்கு காரணம்
படிப்பவருக்கு சுவை ஏற்படுத்துவது என்ற ஒரு நிலையும் இருக்கலாம். எதுகை மோனை முதலான யாப்பு கருதிய சிந்தனையும் இருக்கலாம். அந்த பாடலுக்குரிய உணர்ச்சியை ஆழப்படுத்துவதற்கான நுட்பமும் இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் அமைய வாய்ப்பு இருக்கிறது. நாம் முறையாக ஒவ்வொரு பொருள்கோளாக காண்போம். யாற்று நீர் பொருள்கோள் மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அகுது யாற்று புனலே. யாற்று நீர் பொருள்கோள். யாறு கூட்டல் நீர் சேர்த்து எழுதினால் யாற்று நீர் என்று வரும். கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில். திருடு கூட்டல் பையன் திருட்டு பையன். முரடு கூட்டல் காலை முரட்டு காலை. யாறு நீர் யாற்று நீர். யாற்று நீர் என்ன செய்யும்? தன்போக்கில் நேராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. ஆற்று நீர்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் யாறு என்று தான் சொல்லியிருக்க. யாறு என்று சொன்னால் நதியை குறிக்கும். ஆறு என்று சொன்னால் அந்த காலத்திலே வழியை குறிக்கும். அதனால தான் ஆற்றுப்படைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி யாடு என்று சொன்னால் அன்னைக்கு மாடு போன்ற ஆகிய விலங்காகிய ஆட்டினை குறிக்கும். அது யாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடு என்று சொன்னால் அந்த காலத்திலே வெற்றி என்று அர்த்தம். ஆடு ஆடு என்ப ஒரு சாரார், ஆடன்றென்ப ஒரு சாரார், புறநானூறு. யாண்டுன்னு சொன்னாங்க. யாண்டுன்னா வருடத்தை குறிக்கும் அந்த காலத்தில். ஆண்டுன்னா அந்த இடம். ஆண்டு கண்டேன் என்றால் அங்கே கண்டேன் என்பதாகிய, அந்த இடத்தில் கண்டேன் என்பதாகிய பொருளை தரக்கூடியது. யானை என்றால் விலங்கை குறிக்கும். ஆணை என்றால் அத்திமரம் ஆத்திமரம் போன்றவற்றை உணர்த்தும். இப்படி பொருள் வேறுபாடு இருந்த காலகட்டம் உண்டு. பிற்காலத்திலே யகரம் தன்னுடைய செல்வாக்கை இழந்த நிலையிலே ஆறு ஆடு ஆண்டு ஆணை என்பன சமமாக பயன்படுத்தப்படுகின்றன. என்ன சொல்லலாம், அது ஒரு முதற்போடி போல நாம் அர்த்தம் வச்சுக்கிட்டோம். அதில் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆரண் என்று கடைப்போலி அமைவதைப் போல இதை முதற்போலி என்பதைப் போல நாம் கருதி கொண்டோம். ஆனால் சங்க காலத்தில் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன செய்யும்? தான் புறப்பட்ட இடத்திலிருந்து சென்று கொண்டே இருக்கும். அது நேராகவும் செல்லலாம், வளைந்து நெளிந்தும் செல்லலாம், எப்படியோ ஒன்று சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்று நீர் நேராக சென்று கொண்டிருக்குமே ஒழியாக தன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதே அன்றி பின்னோக்கி வருவது கிடையாது. நேராக போகிறது அன்றி பின்னோக்கி வராது. அந்த மாதிரி செய்யுள்ள எந்த சொல்லையும் நாம் பின்னோக்கி இயக்காத ஒரு நிலை இருக்குது பாருங்க, அதுதான் யாற்று நீர் பொருள்கோள். அப்போ இயல்பாக அமையக்கூடிய பொருள்கோள். இதில் வேற சொல்வதற்கு இல்லை. மற்றைய நோக்காது. மற்றையன ஏனைய பொருள்கோள்கள். மற்றையனவற்றை நோக்காமல். மொழி மாற்று பொருள்கோள் முதலானவை எல்லாம் இருக்கின்றனவே, அவை ஆங்காங்கு சொற்கள் அடிகள் சீர்கள் இடம் பிறழக்கூடியன. மொழி மாற்று பொருள்கோள் முதலியன போல பிறழ்ந்து செல்ல வேண்டாமல். மற்றைய நோக்காது. அடிதொறும் ஒவ்வொரு அடியிலும் வான் பொருள் சிறந்த பொருளானது அற்று அற்று ஒழுகும், அமைந்து அமைந்து நடக்கும். அதற்கு பெயர் யாற்று புனலே. யாறு புனல் யாற்று புனல். நீர் என்பதுதான் புனல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தங்குதல் என்பதற்கு தேங்குதல்னு நாம் அர்த்தம் வைக்கக்கூடாது, தங்கி இருத்தல்னு அர்த்தம் வச்சுக்கணும். முதலடியிலே தொடங்குகின்ற எழுவாய் பல்வேறு எச்சங்களை பெற்று ஒரு வினை கொண்டு முடியக்கூடிய இயல்பு உடையது இது என்று எய்த்து கொள்ளலாம். ஆறு எக்காலத்தும் பின்னோக்கி செல்லாதவாறு போல எச்சொல்லையும் பின்னோக்கி கொண்டு கூட்டுதல் இல்லாதது இது. எனவே இது யாற்று நீர் பொருள்கோள் எனப்பட்டது. இயல்பானது இது. ஏனையவையெல்லாம் சொற்கள் இடம்பெயரக்கூடியன. திரும்பாமல் ஒரே முகமாக ஓடுகின்ற ஆற்று நீரின் ஓட்டம் போல சொற்கள் முன்பின்னாக மாறாமல் நேராகவே பொருள்கொள்ளப்படுவதனாலே இது உவமை பற்றி வந்த பெயராகும். இதற்கான சான்று சொல் அரும் சூற்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேரளார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக
பச்சை பாம்பு போல பால் பிடித்து தோற்றம் செய்தன சூளுற்ற நிலையிலே. கருக்கொண்ட அவை நெல்மணிகளை ஈன்றன. அப்போது அவை நிமிர்ந்து நின்ற தோற்றம் அற்பர்கள் செல்வம் பெற்றாற் போல தென்பட்டது. கதிர் முற்றிய பிறகு நன்கு கற்ற சான்றோர் தலைவணங்குமாறு போல அந்த கதிர்கள் எல்லாம் சாய்ந்து காய்த்து நின்றன என்பதாக இந்த பாடல் அமைகின்றது. ஆக சொல் சொல் என்றால் நெற்கதிர். காய்த்தனன்னு அர்த்தம். அப்போ நெற்கதிர்கள் காய்த்தன. அது எழுவாய், இது பயனில்லை. இடையில் இருக்கக்கூடியதெல்லாம் எச்சங்கள். இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என்று வரிசையாக வினை எச்சங்களை பெற்று முறையாக காய்த்தன என்பதாக இந்த பாடல்களே அந்த தொடர் நிறைவு பெறக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஆகையினால இது யாற்று நீர் பொருள்கோள் எனப்படுகிறது. அற்று அற்று என்பதற்கு எச்சங்கள் தோறும் ஆங்காங்கு சற்று தங்கி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இதற்கு மயிலைநாதர் வேறொரு சான்று காட்டுகின்றார். இப்போ இந்த சொல்லரும் சூர்பசும் என்கிற சான்றை காட்டியவர் உரையாசிரியர் சங்கர நமச்சிவாயர். மயிலைநாதர் சான்று காட்டுகிற பொழுது வேறொரு பாடலை அவர் சுட்டுகின்றார். அலைப்பான் பிரிதுயரை ஆக்கலும் குற்றம் விளைப்பாலில் கொண்டு ஊன் செய்தலும் குற்றம் சொலற்பால அல்லாத சொல்லுதல் குற்றம் கொலைப்பாலும் குற்றமேயாம் என்று வரக்கூடிய நான்மணிக்கடிகை பாடலை அவர் மேற்கோளாக்குகின்றார். அவருடைய பொருள், பிறகு கொள்ளுதல் பொருட்டு கொலை செய்தற் பொருட்டு உயிர்களை வளர்ப்பதும் குற்றம், பிறர் கொன்றதை வாங்கி உண்பதும் குற்றம், தகாத சொற்களை சொல்லுவதும் குற்றம், பிற உயிர்களை கொல்வதும் குற்றம் என்பது. இங்கே குற்றம் என்பது அடிதோறும் வந்து முடிகின்ற காரணத்தினாலே அங்கே வரக்கூடிய சொல்லை என்ன எடுத்துக்கிட்டாரு, அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும். இந்த இடத்துல அற்று அற்று என்பதற்கு அவர் தங்கி தங்கி என்பதாக பொருள் கொண்டு அதற்கு ஏற்ப இந்த சான்றினை அவர் அமைத்து காட்டுகின்றார். யாற்றொழுக்கு இடையறுதல் இல்லாமை போல இதுவும் வரிசையாக செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் சங்கர நமச்சிவாயருக்கு இந்த பாடல்களே உடன்பாடு இல்லை. யாற்றொழுக்கு இடையறாது செல்லக்கூடியது அல்லவா, இங்கே தங்கி தங்கி செல்வது என்றால் இங்கே ஆக்கலும் குற்றம், மெசைவதும் குற்றம், சொல்லுதல் குற்றம் என்று ஆங்காங்கு தங்கி செல்லுமா? இங்கே பாடலில் நாம் விட்டசித்து செல்லுகிறோமே, அந்த மாதிரி நதி தங்கி செல்லுமா என்று வினவி இந்த சான்றினை மறுக்கின்றார். என்ற போதிலும் அவருடைய பார்வை எச்சங்கர்களே ஆங்காங்கு தங்கி செல்லுவது என்பது சங்கர நமச்சிவாயருடைய பார்வையாக அமைகிறது. ஆங்காங்கே சொற்கள் முற்று பெற்ற ஒரே எழுவாய் பல பயனர்களை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஒரு பொருண்மை சார்ந்த சொற்களை இப்படி வரிசையாக அமைக்கக்கூடிய நிலையும் உண்டு. ஆகையினால மயில்நாதர் சொல்லக்கூடிய சான்றும் பிழையாகாது என்பதுதான் நம்முடைய பார்வை. ஓரடியில் அமையக்கூடிய இந்த பொருள்கோள் இதுவும் எந்த சொல்லும் பின்னோக்கி செல்லவில்லை அல்லவா, ஆற்றொழுக்காக அமைந்து இருக்கக்கூடிய தன்மையைத்தானே பார்க்கிறோம். எனவே ஆற்று நீர் பொருள்களுக்கு நான்மணிக்கடிகை பாடலும் பொருந்தும் என்பதுதான் உண்மை. அடுத்து அடிதோறும் என்று வரக்கூடியதை எப்படி நீங்கள் பொருள்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு அடியிலும் என்று பொருள்கொள்ளாதீர்கள், அடி முழுவதும் என்று பொருள்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் மொகவை ராமானுச கவிராயர். அடி முழுவதும், அடிதோறும்னா அடி முழுவதும் என்று பொருள் சொல்லுங்கள். முதல் தொடங்கி இறுதி வரை மாறுதலின்றி நெறிப்பட்டு செல்லும் பொருளை ஒவ்வொரு அடி அளவில் நோக்குமிடத்து ஆதி எந்தப்படாமல் அறுத்துவிட்ட குறை போல இருக்கும் என்பதனால்தான் அற்று அற்று என்று சொன்னார். ஆங்காங்கு சொற்களை பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், நடுவிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா இதுக்கு எது முடிவு எது தொடக்கம் முடிவு என்று தெரியாதபடி இடையிலே சொற்கள் தொடர்ந்து அமைந்திருக்கும். அதுதான் அற்று அற்று என்பதற்கான பொருள் கருத்தாகும், பொருளாகும் என்று சொல்லுவார் வா குமாரசாமி புலவர் அவர்கள். சரி, இந்த பொருளோடு ஏன் முதலாவதாக வைத்தார்கள் என்று சிந்தித்து பார்த்தால், சொற்கள் இருந்தவாறே பொருள் கொள்ளப்படுவதனாலே இது
எளியது 1, இது இயல்பானது 2, தொன்று தொட்டு அமைவது 3, பெரும்பான்மையானது 4. அடுத்தது, ஏனையவும் இதன் நிலைக்கு கொண்டு கூட்டப்பட்டுத்தான் பொருள் உரைக்கப்படுகின்றன. எல்லா பொருள்களும் கடைசியில் எந்த பொருள்கள் மாதிரி அமைக்கப்படும் கேட்டால் யாற்று நீர் பொருள்கள் போலத்தான் அமைக்கப்படும். ஏனைய பொருள்கள் ஆங்காங்கு இருக்கும். அந்த பொருள்கள் தவிர அந்த பாடல் முழுக்க இருப்பது எதுன்னா யாற்று நீர் பொருள்கள் தான் இருக்கும். ஆக என்னுடைய செல்வாக்கு எங்கும் அதிகம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது இது என்று வரிசையாக நாம் 7-8 காரணங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிறந்த பொருள்கோளாக இது விளங்குகின்றது. சிலர் கேட்கலாம், இப்படி ஒரு வகைப்பாடு தேவையா என்று கேட்டால் அதுக்கு ஒரு சிறு விளக்கம் தோன்றுகின்றது. கோடு என்று ஒரு சொல் இருக்கிறது. கோடு என்ற சொல்லுக்கு பொருள் வளைவு. 2 புள்ளிகளை இணைக்க இடையிலே வரையப்படுகிற ஒரு வடிவம் இருக்கிறது, அது கோடு எனப்பட்டது. அடுத்து வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 2 புள்ளிகளை இணைத்தார்கள். ஆனால் அவர்கள் வளைத்து வளைத்து இணைத்தார்கள். 2 புள்ளிகளை நேராக இணைத்தவரும் கோடு என்றார். அடுத்து வந்தவர் வளைத்து வளைத்து 2 புள்ளிகளை இணைத்தார், அதையும் கோடுனாங்க. இப்போ 2த்துக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் அல்லவா? 2ற்குமான வேறுபாட்டை எப்படி உணர்வது? உடனே அந்த முதல்ல வரைந்ததுக்கு என்ன சொன்னார்கள்? இது நேர்கோடு. வளையாத ஒன்றுக்கு பேர் என்ன வச்சாங்க? நேர்கோடு. கோடுனாலே வளைவு. பிறகு வந்ததுக்கு என்ன பேர் வச்சாங்க? வளைகோடு என்றார்கள். அந்த மாதிரி பின்னால வந்த மற்ற பொருள்களை நோக்க இதற்கு இப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஏனைய பொருள்களை பார்க்கலாம். மொழி மாற்று பொருள்கோள். ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை மாற்றி ஓர் அடியுள் வழங்கல் மொழி மாற்றே. ஏற்ற பொருளுக்கு ஏற்ற 2 பயனிலைகளுக்கு இயையும் மொழிகளை பொருந்தும் சொற்களை மாற்றி ஓர் அடியுள் மாற்றி ஏறாத பயனிலைகளுக்கு தனித்தனி கூட்டி ஓரடியுள் ஓரடியின் உள்ளே சொல்லப்படுகிற பொருள்கோள் வழங்கக்கூடிய பொருள்கோள் மொழி மாற்று பொருள்கோள். மொழி என்றால் சொல், மாற்றுதல் என்றால் இடம் மாற்றுதல். 2 பயனிலைகள் என இவ்வாறு உரை வரைந்தவர் யார் என்றால் சங்கர நமச்சிவாயர். அதற்கு அவர் தரக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், மொழிமாற்று என்பது தனக்கு உள்ளதை கொடுத்து பிறருக்கு உள்ளதை வாங்கும் பண்டமாற்று போன்றது ஆகலின். பண்டமாற்று போன்றது ஆதலின். ஒன்று கொடுத்து ஒன்று பெறுவது. பரிவர்த்தனை அணி என்று சொல்வார்கள் தண்டி அலங்காரம் போன்ற அணி இலக்கண நூல்களிலே. ஒன்று கொடுத்து ஒன்று பெறுதல். ஒன்றுனா எண்ணிக்கை ஒன்றுன்னு அர்த்தம் வேணாம், கொடுத்து பெறுதல் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக மொழிகளை மாற்றுதல் என்று சொன்னால் அதற்கு உரியதை இதுவும் இதற்குரியதை அதுவுமாக மாற்றிக்கொள்வது என்று 2 பயனிலைகள் என்று ஒரு வடிவத்தை அவர் பதிவு செய்கின்றார். அப்படி 2 பயனிலைகள் இருந்தால்தானே ஒன்றற்கு ஒன்று மாற்றிக்கொள்ள முடியும் என்பது அவருடைய கருத்து. அதற்கான சான்றாக அவர் தருவது, சுரையாழ அம்மி மிதப்ப வரை அணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை என வரும் பாடலாகும். சுரை ஆழ அம்மி மிதப்ப. கானக நாடுடைய சுனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், கானக நாடன் அவருடைய சுனை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், சுரை ஆழ, அங்கே சுனையிலே நீர் இருக்கிறது. சுனை என்பது நமக்கு தெரியும், பாறைக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நீர். முடிந்த வரையிலே வெயில் படாத இடத்திலே இருக்கக்கூடிய நீர், குளிர்ச்சியான நீர், இயல்பான நீர். அது ஒரு குகை போல இருக்கும். அந்த குகைக்குள்ளே அந்த நீரானது இருக்கும். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சுரை ஆழுமா, சுரை கொடுக்கை அதிலே ஆழும், அம்மி மிதக்கும். இப்படி அவர் அந்த பாடலில் பாடியிருக்கிறார், தலைவியினுடைய கூற்றாக அமைத்து. அதற்கு வேறு காரணமும் சொல்வார்கள். நாம் இலக்கிய நோக்கில் இப்போது அணுக வேண்டாம், இலக்கண நோக்கை மட்டும் பார்ப்போம். இங்கே சுரை மிதப்ப அம்மி ஆழை என்று வர வேண்டும். ஆனால்
சுரைக்கு உரிய மிதப்பை என்பதை அம்மிக்கு பக்கத்திலையும், அம்மிக்குரிய ஆழை என்பதை சுரைக்கு பக்கத்திலையும் மாற்றி வழங்கி இருக்கிறார்கள். ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை, அந்தந்த சொல்லுக்கு உரிய அவற்றுக்கு பொருத்தமான பயனிடங்களை மாற்றி ஓரடியுள் வழங்கல். அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். உரையாசிரியர் முறைப்படி மாற்றி அமைக்கிறார். அதுதான் நோக்கம். யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப, முயல் நிற்கும் யானை நீந்தும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, யானைக்கு நிலை முயலுக்கு நீத்து என்று இயைத்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை மாற்றி ஓரடியுள் வழங்கல் மொழி மாற்றி. அவரை பொறுத்தவரை 2 எழுவாய் 2 பயனிலைகள் ஒரு தொடரிலே அமையும், ஓரடியிலே அமையும். ஆனால் ஓரடியில் தான் அமையணும், 2வது அடிக்கு வரப்படாது. ஆலத்து மேல குவலை குளத்துள வாலின் நெடிய குரங்கு என்று ஒரு பாடல் உண்டு. சிலர் அதனை சான்று காட்டுவார்கள். அது பொருந்தாது. ஆலத்து மேல குவலை குளத்துள வாலின் நெடிய குரங்கு. ஆலமரத்துக்கு மேலே குவளை இருக்கிறது, குளத்துக்குள்ள நீளமான வாழையுடைய நீண்ட வாழையுடைய குரங்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அது சரியாக வராது. ஆலத்து மேலே குரங்கு, ஆலமரத்து மேலே குரங்கு இருக்கிறது, குவளை குளத்துளை என்று இயைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிக்குள்ள அமையல, 2 அடியில் வர்ற காரணத்தினாலே இந்த கருத்து ஏற்புடையது ஆகாது. ஈரடிகள் வருதலின் இது பொருந்தாது என்பார் சங்கர நமச்சிவாயர். அப்போ இந்த பாடல் எதற்கு பொருந்தும்னு கேட்டால், ஆலத்து மேலே குரங்கு, ஆலத்து மேலே தொடங்குது, குரங்குன்னு முடியுது. ஆகையினாலே பாடலின் தொடக்கமும் இறுதியும் தமக்குள் தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தினால விற்பூட்டு பொருள்களுக்கு பொருந்தும் என்று உரையாசிரியர் சிலர் சுட்டுவார்கள். இதற்கு ஒரு புது பெயரை வைப்பார் கூழங்கை தம்பிரான். இது ஈரடி மொழி மாற்று என்க. இது பவனந்தியார் சொன்னது ஒரு அடிக்குள்ளே வரக்கூடிய மொழி மாற்று. இது 2 அடியில் வருதுன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பேன், ஈரடி மொழி மாற்று என்பார் அவர். ஆக ஒரு செய்யுளின்கண் உள்ள சொற்களை அந்த பயனிலைகள் ஏற்ப கொண்டு கூட்டுதல் என்பது சங்கர நமச்சிவாயருடைய கருத்தாக அமைகின்றது. அவருடைய கருத்தை அடியொற்றி பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரிவினர் விசாக பெருமாளையர், மொகவை ராமானுச கவிராயர், ஆறுமுக நாவலர், குமாரசாமி புலவர், இவர்களெல்லாம் அந்த ரீதியிலே பொருள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகள் என்று வருகிற காரணத்தில் இங்கே 2 பயனிலைகள் என்று சொல்ல வேண்டாம், ஒரு அடிக்குள்ளே எந்த சொல்லை வேண்டுமானாலும் இடம் மாற்றுவது என்று பொருள் கொண்டால் போதும் என்பது மயில்கநாதருடைய கருத்தாக இருக்கிறது. அவருடைய கருத்துக்கு இயையே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவரை பின்பற்றி முத்துத்தம்பி பிள்ளை, நமசிவாய முதலியார், மோசஸ் பொன்னையா போன்றவர்கள் நம்ம மயில்நாதரை அடியொற்றி பொருள் சொல்கிறார். ஆக இந்த பொருள்களுக்கு 2 அணிகளாக பிரிந்து விளக்கம் தரக்கூடிய நிலை காலங்காலமாக அமைந்திருக்கிறது. அதை கவனிக்கணும் நாம். ஆக 2மே ஏற்புடையதாகத்தான் அமைகிறது. எதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. அவரவருடைய அணியிலிருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக 2 உரைகளையும் கருத வேண்டும். ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய சொல்லை அதற்குள்ளே எங்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், அதுதான் மொழி மாற்று என்று சொல்லக்கூடியவர் ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய சொல்லை எங்கு வேண்டுமானாலும் இடமாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நிலை கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பதாக நம்ம பவனந்தியாரால் பிறகு சொல்லப்படும். ஆனால் ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய சொல்லி எங்கு வேண்டுமானாலும் அமைத்து கொள்ளலாம் என்பதை மொழி மாற்று என்று பெயர் வைத்திருப்பார் தொல்காப்பியர். அதுக்காகத்தான், அந்த ஒப்பீட்டுக்காகத்தான். ஒரு அடிக்குள்ள மாத்தனாதான் மொழி மாற்று என்பது பவனந்தியாருடைய கருத்து. அந்த சொல்லை செய்யுள் எங்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், அதற்கு மொழி மாற்று என்று பெயர் என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய கருத்துக்கு இவர் வேறு பெயர் வைத்திருக்கிறார், கொண்டு கூட்டுன்னு பெயர் வைத்திருக்கார் பவனந்தியார். இப்போ இந்த நூலாசிரியர்கள் அந்த காலந்தோறும் எப்படி வேறுபடுகிறார்கள் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனைக்குரிய கருத்து இது. ஆக இந்த பொருள்களுக்கு இலக்கண வரையறையிலே இப்படி வேறுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர வேண்டும். இந்த சொரையாழ அம்மி மிதப்பன் வரக்கூடிய பாடலை தொல்காப்பிய உரையாசிரியர்கள் சுண்ண பொருள்களுக்கு காட்டுவார்கள். சொன்ன பொருள்கள் என்னென்னா 2 அடிகள், அளவடிகள் 2க்குள்ள சொற்கள் இடம் மாறி அமைவது. சொன்னோம்னா பொடி,
2 அடிகளுக்குள்ள ஒரு ஏதாவது மைதா இதெல்லாம் சலித்தோம்னா, அரிசி மாவெல்லாம் சலிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டி அந்த மாவு பரவாது. அதனால் கீழே 2 தாள்களை வைத்து முரங்களை வைத்து சலிக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அது மாதிரி 2 அடிக்குள்ள சொற்கள் பரவி இருக்கு, தங்களுக்குள்ளே இடம் மாறி இருப்பது சொன்னப்பொருள்கள்னு சொல்லுவாங்க. அதற்கு இந்த சுரையாழ பாடலை சான்று காட்டுவார்கள் உரையாசிரியர்கள். அது அவ்வளவு ஏற்றதாக இல்லை. 1 அடிக்குள்ளே வர்றதுக்கு தான் அந்த சான்று பொருத்தமாக இருக்கிறது. அதுவும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பொருள்களை பற்றி நினைக்கிற பொழுது ஒரு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அமைச்சர் கோவை என்று சொல்லக்கூடிய திருவெங்கை கோவையில் இந்த இலக்கண கருத்தை அழகாக பதிவு செய்திருப்பார். அதை தெரிந்து கொள்வது நல்லது. அதாவது தலைவனுடைய இயல்பை சொல்லுகிற பொழுது, அவனுடைய வாய்மையை ஒழுக்கத்தை சொல்லுகிற பொழுது, நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர் என்று நற்றினை பதிவு செய்யும். ஏனைய இலக்கியங்களும் இவ்வாறே எடுத்துரைக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். இவர் என்ன சொல்ல வருகிறார்னு கேட்டால், வற்புறுத்தல் என்கிற பகுதி வரும் அல்லவா தொடக்கத்தில், வன்பொறை, அதிலே தெளிவு, தலைவியை தேற்றக்கூடிய நிலையிலே தலைவன் பேசக்கூடிய ஒரு பாடல் பகுதியில் அழகாக அமைத்திருக்கிறார். ஆக கோவை நூலினுடைய தொடக்கப் பகுதி. பழி மாற்றிய புகழ் வெங்கை புரேசர் பணிவரை மேல் மொழி மாற்று எனும் பொருள்கோளில் அல்லாமல் மொழி பிறழார் சுழி மாற்றிய உந்தியாய் வருவேன் எனச் சொல்லிய அவ்வழி மாற்றமும் பிறழ்மோ பிறழாது மரப்பினுமே. தலைவன் சொல்கிறான் தலைவியை பார்த்து, சுழி மாற்றிய உந்தியாய், நூற்சுழி போன்ற உந்தியை உடையவளே, நாங்கள் சொல்ல தவற மாட்டோம். நாங்கள் வெங்கைபுரேஸ்வருடைய நிலப்பகுதியில் வாழக்கூடியவர்கள். அங்கே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்னா, மொழி மாற்றி எனும் பொருள்கோளில் அல்லால் மொழி பிறழார். இவங்க சொன்ன சொல்லை மாற்றுவது என்பது, ஒரு சொல்லை மாற்றுவது என்பது மொழி மாற்று பொருள்கோளில் மட்டும்தான், நாங்கள் செய்யுள்ள மட்டும்தான் அதனை பயன்படுத்துமே ஒழிய சொன்ன சொல்லை மாற்றி பேசுவது இல்லை. வருவேன் என்று சொல்லிவிட்டு வராமல் போவது என்பது எங்கள் பழக்கத்திலே இல்லை. எவ்வளவு அழகாக இந்த இலக்கண கருத்தை கொண்டு போய் மிக அற்புதமாக இலக்கியத்திலே சுவைபட அமைத்திருக்கிறார் பாருங்கள். மொழி மாற்று எனும் பொருள்கோளில் அல்லாமல் மொழி பிறழார். இங்கே மட்டும்தான் நாங்கள் பிறழுவோம், வேற எங்கேயும் சொல்லை மாற்றி பேசுவது மாற்றி போடுவது என்பது எங்களிடத்திலே இல்லை. அற்புதமான ஒரு பதிவு இங்கே, அது சுட்டி காட்ட வேண்டிய ஒரு அருமையான கருத்து. அடுத்தது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். நிரல் என்றால் வரிசை, நிரலே பொருள் கூறுவோம் என்று சொல்வார். நிரல்னா வரிசை. நிறை என்றால் நிறுத்துவது நிறை. கொடுப்பது கொடை, எடுப்பது எடை, தடுப்பது தடை, விடுப்பது விடை. அது மாதிரி நிறுப்பது நிறை அல்லது நிறுத்துவது நிறை. நிறுத்துவது வரிசைப்பட அமைப்பது. ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு வரிசைப்பட அமைப்பது. பொங்கலுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேட்டியும் சேலையும் வாங்கி தந்தேன் என்று சொன்னால், அப்பாவுக்கு வேட்டியும் அம்மாவுக்கு சேலையும் என்று நாம் இயைத்து கொள்கிறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருமண பத்திரிகைகளில் பார்ப்போம், அழைப்பதில் அன்பாகிய பண்பு அறமாகிய பயன் என்று நாம் இயைத்து கொள்ள வேண்டும். ஆக வரிசையாக சில கருத்துக்களை வைத்து அவற்றோடு தொடர்புடைய கருத்துக்களை அடுத்து வரிசையாக வைப்பது. இதுக்கு பெயர் தான் நிரல் நிறை பொருள்கோள். அது 2ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம், அதற்கு மேலாகவும் இருக்கலாம். ஆக அவை வரிசையாக அமைய வேண்டும். இங்கே 1, 2, 3, 4, 5, 6 என்று அமைந்தால் அவற்றோடு தொடர்புடைய சொற்கள் அடுத்த வரியிலோ அல்லது 2 அடிகள் தள்ளியோ மறுபடியும் 1, 2, 3, 4, 5, 6 என்று வரி 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4 என்று வரிசையாக பொருந்துமாறு அமைய வேண்டும். இப்படி அமைவது முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். இதுவே மாறி அமைந்தால் எப்படி, 1, 2, 3, 4, 5, 6 என்று முதலிடை வரிசையாக சொல்லிவிட்டு அவற்றோடு தொடர்புடையவற்றை 6க்கு தொடர்புடையதை முதல்ல வைக்கிறது, 5க்கு தொடர்புடையதை அடுத்து வைப்பது. அப்போ 6, 5, 4, 3, 2, 1 என்று, அதாவது ஏறு வரிசையில் அமைந்த ஒன்றுக்கு இறங்கு வரிசையிலே வரிசையாக சொற்களை மாற்றி அமைப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு எதிர் நிரல் நிறை என்று அர்த்தம். அதுலேயும் இடம் மாறக்கூடாது, இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாற்றலான்ற முறையெல்லாம் கிடையாது.
ஆக நிரல் நிறுத்துனா முறையே நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் ஒரு முறை இருக்கிறது, வரிசையாக அமைத்தல், எதிர்மாறாக அமைத்தல் என்ற நிலை இருக்கிறது. அதனால் அந்த பொருட்களில் 2 வகை சொல்லுவாங்க. இன்னும் பல உட்செய்திகளும் இதற்குள்ளே இருக்கின்றன. முறையாக நூற்பாவை பார்த்து பொருள் தெளிவு பெறுவோம். பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் வேறு நிரல் நெறி முறையினும் எதிரினும் நேரும் பொருள்கோள் நிரல் நிறை நெறியே. பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் வேறு நிரல் நெறி முறையினும் எதிரினும் நேரும் பொருள்கோள் நிரல் நிறை நெறியே. பெயரும் வினையுமாம், எது முதல்ல வரக்கூடிய சொற்கள் பெயராகவும் இருக்கலாம், வினையாகவும் இருக்கலாம். அடுத்து வருவதும் பெயராகவும் இருக்கலாம், வினையாகவும் இருக்கலாம். அவற்றை அது எப்படி சொல்லலாம்? எழுவாய் பரநிலை என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. ஒரு சொல்லும் அதனோடு தொடர்புடைய அடுத்த சொல்லும். இந்த முதல்ல வரக்கூடிய வரிசை பெயராகவும் இருக்கலாம், வினையாகவும் இருக்கலாம். அவற்றோடு தொடர்புடைய சொற்கள் பெயராகவும் இருக்கலாம், வினையாகவும் இருக்கலாம். பெயரும் வினையுமாம், சொல்லையும் பொருளையும். அதான் சொல் பொருள் என்பது என்னன்னு சொன்னால் சொல்லையும் பொருளையும் நாம் அர்த்தம் பண்ண வேண்டியதில்லை. முதல்ல இருக்கிற சொல், அடுத்து இருக்குது அதனோடு தொடர்புடைய பொருளுக்குரிய சொல், அப்படி வச்சுக்குவோம். சொல் பொருள், தொடர்புடைய சொல்னு அர்த்தம். பொருள்ன்றதுக்கு இங்கே தொடர்புடைய சொல். வேறு நிரல் அடுத்தடுத்து வைக்காமல் 2 வரிசையாக அமைப்பது. அதனால் வேறு செட்டு செட்ட, வேறு வேறாக, கூட்டம் கூட்டமாக, முதல்ல ஒரு குழு அடுத்து ஒரு குழு, திரள் திரளாக, முதல்ல ஒரு திரட்சி அடுத்து ஒரு திரட்சி, வெவ்வேறாக, வேறு நிரல் நீரி. அதே நேரத்தில் அவற்றை வரிசையாக அமைப்பது. அது முறையினும் எதிரினும், முறையாக அமைப்பதும் உண்டு, எதிர்மாறாக, அதாவது வரிசை மாறி, அதாவது ஏறு வரிசையில் அமைப்பதும் உண்டு, இறங்கு வரிசையில் அமைப்பதும் உண்டு. முறையினும் எதிரினும் நேரும் பொருள்கோள், பொருந்துகின்ற பொருள்கோள், அமைக்கின்ற பொருள்கோள், நிரல் நிறை நெறியே. இது நிரல் நிறை பொருள்கோள் என்று சொல்லப்படும். சொற்களையும் அவை கொண்டு முடியும் பெயரும் வினையுமாகிய பயனிலைகளையும் என்று அந்த சொல்லையும் பொருளையும் என்பதற்கு உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். செய்தி ஒன்று தான். இப்போ நிரல் நிறை பொருள்கோள் 2 வகைப்படும்னு தெரியுது. எப்படி? முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள். சரி, அந்த முறை நிரல் நிறை பொருள்கோள் இருக்கிறது, அது 3 வகைப்படும். எப்படி? சொல்லும் அதனோடு தொடர்புடைய மற்றொரு சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, எழுவாய் பயனிலை, அல்லது எப்படியாவது புரிஞ்சுக்கும். ஒரு சொல்லும் அதனோடு தொடர்புடைய சொல்லும் இரண்டுமே பெயராக இருக்குமானால் அதற்கு ஒரு பெயர் வைக்கலாம், பெயர் நிரல் நிறை. ஒரு சொல்லும் அது கொண்டு முடியும் சொல்லும் பெயராகவே அமைந்தால் அது பெயர் நிரல் நிறை. வேணுமானால் பெயர் முறை நிரல் நிறை அப்படி வச்சுக்குவோம். இரண்டுமே வினையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வினை முறை நிரல் நிறை, இரண்டும் கலந்திருந்தால் பொது நிரல் நிறை, பொது முறை நிரல் நிறைன்னு வேணும் வச்சுக்கலாம். ஒரு சொல்லும் அது கொண்டு முடியும் சொல்லும் அதனோடு தொடர்புடைய சொல்லும் ஆகிய ரெண்டுமே பெயராக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, இரண்டுமே வினையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, இரண்டும் கலந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல வர்றது பெயர், பின்னால் வர்றது வினை, அல்லது முன்னால் இருக்கிறது வினை, அடுத்து இருப்பது பெயர், எப்படி வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ரெண்டும் கலந்தால் பொதுன்னு அதுக்கு பெயர் வச்சுக்கலாம். ஆக 3 வகைப்படும். இதே போல் எதிர் நிரல் நிறைக்கும் வச்சுக்கலாம். பெயர் எதிர் நிரல் நிறை, வினை எதிர் நிரல் நிறை, பொது எதிர் நிரல் நிறை. அது ஒரு 3, இது ஒரு 3, அது ஒரு 3. இப்போ நம்ம இதெல்லாம் முறையாக நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். இதில் பெயரும் பெயருமாக அமைவன முதல்ல இருக்கக்கூடிய முறை நிரல் நிறைய பார்ப்போம். பெயரும் பெயருமாக அமைவது எப்படி? கொடி குவளை கொட்டை நொசுப்பு ஒன்கண்மேனி மதி பவள மொத்தம் முகம் வாய் முறுவல் பிடி பிணை மஞ்சை நடை நோக்கு சாயல் வடிவினலே வஞ்சி மகள் ஒரு வெண்பா. கொடி குவளை கொட்டை நொசுப்பு ஒன்கண் மேனி. அங்கே பாருங்கள் 1 2 3 1 2 3ன்னு பொருள் பண்ணிக்கணும். அதுலேயே முடிஞ்சு போச்சு. இது ஒரு அடிக்குள்ளே முடியணும்னு அவசியம் இல்லை. இந்த பாட்டில் அப்படி இருக்குது, அவ்வளோதான். இதை இந்த சான்றை வச்சுக்கிட்டு நாம் ஒரு புது இலக்கணத்தை வகுத்துடக்கூடாது. கொடி போன்ற நுசுப்பு, குவளை போன்ற ஒன்கண்,
கொட்டை போன்ற மேனி, அந்த வரிசை முறையை மாற்றி சொல்லக்கூடாது. கொடி போன்ற நுசுப்பு, கொடி போன்ற இடை, குவளை போன்ற உண்கண், குவளை மலர் போன்ற மையுண்ட கண்கள், கொட்டை போன்ற மேனி. கொட்டைன்னா தேற்றாங்கொட்டை, சூட்டாங்கொட்டை. கிராமப்புறங்களில் ஏரி, குளம் முதலான நீர்நிலைகளுக்கு அருகிலே ஒரு மரத்தை வளர்ப்பார்கள். புளிய மரம் மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்கும், அது தேற்றா மரம்னு பேர். அந்த மரத்தினுடைய விதைகள் எல்லாம் நீரில் விழும் பட்சத்தில் தண்ணீரை அது தெளிவுபடுத்தும். அதனால் அதற்கு பெயர் தேற்றாங்கொட்டை, தேற்றா மரம் என்று சொல்லுவார்கள். அதை கொண்டு வந்து அது பார்த்திங்கன்னா சிவப்பாகவும் இருக்காது, கருப்பாகவும் இருக்காது, ஒரு மாநிறம் என்று சொல்லுவார்களே, இரண்டும் கலந்தாற் போல இருக்கும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. கொட்டை மேனின்னு மாநிறமாக நிறம், அந்த பெண்ணினுடைய நிறம் அப்படின்னு சொல்ல வரார். அதை சூட்டாங்கொட்டை என்பார்கள். அதை தரையில் சூடு பறக்க தேய்த்து ஒருவருக்கொருவர் தங்கள் உடம்பிலே ஒற்றி விளையாடுவது சிறுவருடைய தன்மையாக விளங்கும். அடுத்தது மதி போன்ற முகம், பவளம் போன்ற வாய், முத்தம் போன்ற முறுவல் என்பதாக மதி, பவள, முத்தம், முகம், வாய், முறுவல் ஒன்றோடு ஒன்று இயைகின்றன வரிசையா. பிடி, பிணை, மஞ்சை, நடை நோக்கு சாயல். பிடி போன்ற நடை, பிணை போன்ற நோக்கு, பிணைனா மான், மஞ்சை போன்ற சாயல், மான் போன்ற மென்மை. இப்படி வரிசையாக அமையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கு பெயர் பெயரும் பெயருமாக அமைந்த முறை, நிரல், நிறை, பொருள்கோள். அடுத்தது இரண்டும் அதாவது வினையால் அமைவதும் உண்டு. மாசு போகவும் காய்பசி நீங்கவும் கடிபுணல் மூழ்கி அடிசில் கை தொட்டு. நாம் என்ன சொல்கிறோம்? மாசு போகவும் காய்பசி நீங்கவும், உடம்புல இருக்கிற அழுக்கு போகவும் பசி நீங்கவும் நாம் குளத்தில் குளித்து உணவை உண்கிறோம் என்பதாகிய ஒரு பாடல் அமைந்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். மாசு போக கடிபுணல் மூழ்கி காய்பசி நீங்க அடிசில் கை தொட்டு என்று 1 2 1 2 என்று ஏய்கின்ற காரணத்தினாலே மாசு போகவும் காய்பசி நீங்கவும் கடிபுணல் மூழ்கி அடிசில் கை தொட்டு இவற்றை ஒன்றோடு ஒன்று இயைத்து முறையாக பொருள்கொள்ள காரணத்தினாலே மாசு போதல் காய்பசி நீங்கல் ரெண்டுமே வினை, கடிபுணல் மூழ்கல் அடிசில் கை தொடர் ரெண்டுமே வினை. ஆக வினையும் வினையுமாக அமைக்கக்கூடிய தன்மை, சொல்லும் பொருளும் வினையும் வினையுமாக அமைகின்றன. இரண்டு குழுவும் வினையாகவே அமைகின்ற காரணத்தினாலே இதற்கு பெயர் வினை முறை நிரல் நிறை என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். பெயரும் வினையும் கலந்து வரக்கூடிய பொது நிரல் நிறையும் உண்டு. காது சேர் தாழ்குழையாய் கன்னித்துறை சேர்ப்ப போது சேர் தார்மார்ப போர்ச்செழிய நீதியான் மண் அமிர்தம் மங்கையர் தோல் மாற்றாரை ஏற்றார்க்கு நுண்ணிய ஆய பொருள் என்று ஒரு பாடல். இதில் இது ரொம்ப நுணுக்கமான பாடல். காது சேர் தாழ்குழையான காதில் அணிந்திருக்கக்கூடிய தொங்கக்கூடிய குழையை உடையவளின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, உடையவனின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு எழுத்தாக அதை இயக்கணுமா. கா கா என்றால் காப்பாற்று, தூ என்றால் உன், சேர் நீ சேர்வாயாக, தாழ் நீ பணி அல்லது பணிவிப்பாயாக, குழையை செய்வாயாக அல்லது உள்ளங்குழைவாக, ஆராய்ந்து பார்ப்பாயாக என்று அவற்றை பிரித்து கொள்ள வேண்டும். இந்த நடவா மடிசின்னு நம்ம படித்தவன் நினைவு இருக்கிறதா? அதாவது செய்யன் ஏவல் வினைபகா பதமே என்று படிச்சிருப்போம். அந்த மாதிரி இங்கே அந்த அடிச்சொற்களை மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குது. முன்னிலை ஏவலாக இது அமையக்கூடிய தன்மை பக்கம். கா, தூ, சேர், தாழ், குழை, ஆய் என்று 6 வினைச்சொற்களை அமைத்திருக்கிறார். காப்பாற்றுவாயாக, உண்பாயாக, சேர்வாயாக, தாழ்வாயாக, தாழ்விப்பாயாக அல்லது குழைவாயாக, ஆய்வாயாக அப்படின்னு இந்த 6 வினைச்சொற்களையும் அமைச்சுக்கணும். அதற்கு இணையாக பெயர் சொற்களை பின்னால் அமைக்கிறார். மண், கா, மண் நீ உன்னுடைய நிலத்தை, உன் எல்லைக்கு உட்பட்ட அரசாங்க பகுதியை நீ காப்பாற்றுவாயாக. அமிர்தம், தூ நீ அமிர்தத்தை உண்பாயாக. மங்கையர் தோல் சேர், மாற்றாரை தாழ் பகைவரை நீ தாழ்விப்பாயாக. ஏற்றார்க்கு குழை, அன்புடைய நண்பர்களுக்கு நீ உள்ளம் குழைந்து நடந்து கொள்வாயாக. நுண்ணிய ஆய பொருள் ஆராய்ச்சி செய்வாயாக. இப்படி முதல்ல வரிசையாக 6
வினைச்சொற்களை அமைத்து அவற்றோடு தொடர்புடைய 6 பெயர் சொற்களை பின்னால் அமைத்திருக்கிறார். ஆக வினையும் பெயரும் இவை ஒன்றோடு ஒன்று இயைபுடையனவாக அமைகின்ற காரணத்தினாலே இது பொது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பதாக அமையக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இதே மாதிரி எதிர் நிரல் நிறை பொருள்கோளும் இருக்கிறது. பெயரும் பெயருமாக அமைவது களிரும் கந்தும் போல நளிகடல் கூம்பும் கலனும் தோன்றும். களிரும் கந்தும், களிருன்னா யானை, யானை, கந்துன்னு அது கட்டி வச்சிருக்கிற தூணு, அதுபோல் கூம்பும் கலனும் தோன்றுன்றாங்க. கலன்னா மரக்கலம் கப்பல், கூம்புன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய உச்சி கழி. இது எப்படி பொருந்தி வரும்? நேரடியாக பொருள் பண்ணக்கூடாது. அது களிறு போன்ற கூம்பு கந்து போன்ற கலன் என்று பொருள் சொல்லக்கூடாது, மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். களிறு போல கலன், கந்து போல கூம்பு என்று மாற்றி பொருள் என்ற காரணத்தினால ரெண்டுமே களிறு கந்து கூம்பு கலன் என வருவன. இங்கும் சரி அங்கும் சரி பெயராக இருக்கிற காரணத்தினாலே அவை எதிர் நிரல் நிறையாக பொருள்கொள்கின்ற காரணத்தினாலே பெயர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் எனப்பட்ட சான்றாக அது அமைகின்றது. அடுத்தது இது மாறி இருக்கக்கூடிய, அதாவது வினையாக அமையக்கூடியதையும் பார்க்கலாம். அம்பிகை அஞ்ச அரக்கன் அலறிட கால்விரல் ஊன்றி கரிவுரி போர்த்து. அம்பிகை அஞ்ச கரிவுரி போர்த்து, அம்பிகை அஞ்சும்படியாக ஐயன் கரிவுரி போர்த்தி கொண்டார். அரக்கன் அலறிட கால்விரல் ஊன்றி என்று மாற்றி பொருள் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அம்பிகை அஞ்சுதலும் அரக்கன் அலறுதலும் வினைச்சொற்கள், கால்விரல் ஊன்றலும் கரிவுரி போர்த்தலும் வினைச்சொற்கள் ஆகியனால அம்பிகை அஞ்ச அரக்கன் அலறிட கால்விரல் ஊன்றி கரிவுரி போர்த்து என்று வரக்கூடிய பதிலில் நாம் மாற்றி மாற்றி இயக்கிறோம். வினைச்சொற்களை மாற்றி மாற்றி இயக்கின்ற காரணத்தினாலே வினையும் வினையுமாக வந்த எதிர் நிரல் நிறை. இதற்கு சான்று கிடைக்கல. வேற ஒரு பாடல் கொஞ்சம் புரியாமல் இருந்தது, அடியேனே அமைத்து கொண்டேன். அம்பிகை அஞ்ச அரக்கன் அலறிட கால்விரல் ஊன்றி கரிவுரி போர்த்து என்று அடியேனே ஒரு தொடர் செய்யுள் தொடராக அமைத்து கொண்டேன். ஏற்புடையதாக இருந்தால் சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்தது இரண்டும் கலந்து வரக்கூடிய நிலை. ஆடவர்கள் எவ்வாறு அகன்றொழிவார் வெகாவும் பாடகமும் ஊரகமும் பஞ்சரமா நீடியமால் நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்றார் மதில் கட்சி மாண்பு. காஞ்சிபுரம் கோயில் நிறைந்த பகுதி. அங்கே 3 தலங்கள் சுட்டப்படுகின்றன. திருவெகா, திருப்பாடகம், திரு ஊரகம். அங்கே ஒரு இடத்துல நின்றான், ஒரு இடத்துல கிடந்தான், ஒரு இடத்துல இருந்தான் என்கிற செய்தி வருகிறது. இது வரிசை முறை மாறி இருக்கிறது. வெகா பாடகம் ஊரகம் என்று அமைத்து நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று வருகிறது. இது மாறி வந்திருக்க வேண்டும். வெகாவிலே கிடந்தான், பாடகத்திலே இருந்தான், ஊரகத்திலே நின்றான் என்று வந்திருக்க வேண்டும். அப்போ வெகாவிலே கிடந்தவன் யாருன்னா யதோத்காரி, பள்ளி கொண்ட பெருமான், படுத்த கோலம். பாடகத்திலே இருந்தான் என்று சொன்னால் அவன் பாண்டவதோத சந்நிதியாக அங்கே இருந்த கோலம். ஊரகம் என்று சொன்னால் உலகளந்த பெருமாளாக அவன் நின்ற கோலம். ஆகையினாலே இந்த வரிசை முறை மாறி இருக்கிற காரணத்தினாலே இது பாடகம், வெகா பாடகம் ஊரகம் என்பன பெயர் சொற்கள். நின்றிருத்தல், அமர்ந்திருத்தல், படுத்திருத்தல் ஆகியன அங்கே வினைச்சொற்களுக்குரிய கூறு பெற்றிருக்கின்றன. ஆக பெயரும் வினையும் கலந்திருக்கக்கூடிய நிலையாக உரையாசிரியர்களால் இது சான்று காட்டப்படுகின்றது. இதில் இன்னொரு செய்தியும் கவனிக்கணும். இந்த பாடலில் ஆடவர்கள் எவ்வாறு அகன்றொழிவார் என்று சொன்னால், இப்போ பெண்கள் கோயிலுக்கு போக மாட்டாங்களா? அது என்ன ஆடவர்கள்? பொதுவாக பெண்களை தானே சொல்லுவாங்க. வலம் வந்த மடவார்கள் என்று திருவையாறில் பார்க்குறோம். அப்படி இருக்கிற பொழுது ஆண்கள் என்று அப்படி ஒன்றும் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லையே என்று பார்த்தால், ஆடவர்கள் என்கிற சொல் மக்கள் மாந்தர் என்கிற பொது சொல். இது என்ன புதுசாக இருக்குது? ஆடவன் என்பது ஆண்பால், ஆடவை என்பது பெண்பால், ஆடவர் என்பது பலர்பால். மாணவன் ஆண்பால், மாணவி பெண்பால், மாணவர் பலர்பால். ஆசிரியன் ஆண்பால், ஆசிரியை பெண்பால், ஆசிரியர் பலர்பால். சிவன் சிவை ஆண்பால் பெண்பால். தனையன் தனையை ஆண்பால் பெண்பால்.
அந்த மாதிரி தான் இங்கே வரக்கூடியது. ஆடவை என்றால் பெண்ணுன்னு அர்த்தம் இருக்குது, அகராதி சொல்கிறது. அப்போ ஆடவர்கள் என்று சொன்னால் நாம் மாந்தர்கள் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். இதற்கு வேறு ஏதாவது சான்று இருக்கிறதா? திருக்குறளே இருக்கிறதே. ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை 1003வது குறள். அங்கே ஆடவர் என்பதற்கு ஆண்கள் என்று உரையாசிரியர் யாரும் பொருள் சொல்லவில்லை, மாந்தர் என்று தான் பொருள் சொல்கிறார்கள். ஏன்னா இந்த பாடலை படிக்கிற பொழுது இது வேறு விதமான சிந்தனை நமக்கு உண்டாக்கிடக்கூடாது. இலக்கண மேற்கோளாக இலக்கியத்தை உணர்வது என்பது ஒரு விதம், அதில் வரக்கூடிய சில சொற்கள் நமக்கு வேறு ஏதாவது சிந்தனையை தோற்றுவிக்கலாம். அந்த மாதிரி ஆடவர்கள் என்று சொன்னால் உடனே ஆண்கள் என்று முடிவு செய்து விட வேண்டாம், மாந்தர் என்று பொதுவாக அது பலர்பால் சொல்லாக அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்பது இங்கே கவனிக்க வேண்டியது. ஏன்னா படிக்கிற பொழுது சில நேரங்களில் இப்படியெல்லாம் நமக்கு வித்தியாசமான சிந்தனைகள் வரும். இவ்வளவுதானான்னு கேட்டால் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இது இலக்கண உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து தானே ஒழிய இதை வைத்து கொண்டு அணி இலக்கணவாதிகள் நிறைய சொல்கிறாங்க. அவங்கள கேட்டால் எழுத்து மாற்று நிரல் நிறைன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சான்று பாருங்களேன். காம விதி கண்முகம், காம விதி கண்முகம், இதுதான் ஒரு உதாரணம்ன்றாங்க. என்னன்னு கேட்டால் கண்ணும் முகமும் எது போல் இருக்குன்னா காம விதியாம். கா மா வி தி இது ரெண்டையும் இடம் மாற்றணும். காவி மதி, காம விதி கிடையாது, அது காவி மதி. இதில் முதல் எழுத்து அதில் முதல் எழுத்து, இதில் ரெண்டாவது எழுத்து அதில் ரெண்டாவது எழுத்து. காம விதியை காவி மதி என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் முதல் எழுத்து கா, அதில் முதல் எழுத்து வி, காவி. ரெண்டாவது எழுத்து இதழம்மா, அதில் தி, மதி. காவி போன்ற கண், மதி போன்ற முகம் என்று இயக்கணுமா. இதுக்கு பேர் எழுத்து மாற்று நிரல் நிறை. அடேயப்பா, இந்த மாதிரி எழுத்து நிரல் நிறை, தொகுத்து கூறும் நிரல் நிறை, ஒரு முதல் நிரல் நிறை, இருமுதல் நிரல் நிறை, மயக்க நிரல் நிறை, உய்த்துணர் நிரல் நிறை, இப்படி அணி இலக்கணத்தில் நுழைஞ்சோம்னா அது நம்ம வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அது தனித்தலைப்பாக அமைந்து விடும். நமக்கு தேவை இந்த நிரல் நிறை பொருள்கள் எவ்வாறு இருக்கும்னு நம்ம சிந்திச்சோம். பெயர் வினைன்னு ஒரு சொன்னார், சொல் பொருள்னு சொன்னார், முறை எதிர்னு சொன்னார். இப்படி இதுலேயும் கூட அவர் ஏய்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இன்னும் சில பேர் வேறு விதமான சான்று காட்டுகிறார்கள். அம்பு அவள் வரி நெடுங்கன் ஆய்வஞ்சி கொம்பு அவள் கொடி மருங்குள் என்று சொல்லுகிறார்கள். அங்கேயே முடிஞ்சு போச்சு. அம்பு கண்ணு, வஞ்சி கொம்பு, மருங்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றும் இயைவு இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது வரிசையாக வைக்கலை. இங்கேயும் வெவ்வேறாக வேறுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். வெவ்வேறாக அமைக்கணும். அங்கங்கேயே பொருள் சொல்லிட்டு சொன்னால் அது ஏற்புடையதாகாது. இன்னும் சில பேர் முறிமேனி மொத்தம் ஒருவழி இதெல்லாம் சான்று காட்டுவாங்க. அது எப்படி ஏற்புடையதாகும்? அது ஏற்புடையது ஆகாது. அங்கேயே முடிஞ்சு போச்சு. முறி போன்ற மேனி, மொத்தம் முறுவல், முத்து போன்ற முறுவல், அங்கங்கே முடிஞ்சு போச்சு. இது ஒன்றும் வேறு நிரல் வெவ்வேறாக நிறுவவில்லையே, அமைக்கவில்லையே. அப்புறம் எப்படி அது நிரல் நிறை அணியாகும், பொற்கோளாகும்? அதை நிறைய பேர் கவனிக்க மறந்து விடுகிறார்கள். அதனால் அது ஏற்புடையது என்று சொல்வதற்கு இல்லை. ஆக அந்த சொல் பொருளை மட்டும் நினைவுக்கு வச்சிங்க. சொல்லுனா முதல் அமையும் சொல், பொருள் என்றால் அதனோடு தொடர்புடைய சொல், அதனை முடிக்கும் சொல் என்பதாக நாம் நினைவு வைத்துக் கொள்வோம். அந்த சொல் பொருளை மட்டும் கவனிச்சுக்குவோம். இதோடு நாம் நிரல் நிறை பொருள்கோளை நிறைவு செய்யலாம். அடுத்த பொருள்கோளுக்கு போகலாம். பூட்டுவில் பொருள்கோள். பூட்டுவில் பொருள்கோள். பூட்டிய வில், பூட்டுகின்ற வில், பூட்டும் வில். அப்போ பூட்டிய வில் இது வினைத்தொகையாக வருது பாருங்க. ஒரு வில்ல அந்த நுனியும் இந்த நுனியும், ஒரு நுனியும் இன்னொரு நுனியும் நான் கொண்டு இழுத்து பூட்டுகிறோம். அதுபோல் ஒரு செய்யுள்ள தொடக்க சொல்லையும் இறுதி சொல்லையும் இயைத்து பொருள் கொள்வது. இதுதான், அவ்வளவுதான். பூட்டு வில் பொருள்கோள். வில் பூட்டு பொருள்கோள். வில்லை பூட்டுவது என்று சொன்னாலும் பொருந்தும். இதை மாற்றி மாற்றி சொல்றது உண்டு. வாய்க்கால், கால்வாய். பூட்டு வில் பொருள்கோள், வில் பூட்டு பொருள்கோள், ரெண்டும் பொருள் ஒன்று தான். ஆக செய்யுள்ள முதலிலும் ஈற்றிலும் உள்ள சொற்கள் தங்களுக்குள்ளே பொருள் நெருக்கமுடையனவாக அமைவது. எழுவாய் இறுதி நிலைமொழி தம்முள் பொருள் நோக்கு உடையது பூட்டுவில்லாகும். எழுவாய், எழுவாய்னா
எழுவாய் 14 அர்த்தம் பண்ணுவோம்னா முதல் செய்யுளின் முதலிலும் இறுதி செய்யுளின் இறுதியிலும் நிலைமொழி நிற்கின்ற சொற்கள், நிலைமொழிகள் நிற்கின்ற மொழிகள் தம்முள் தங்களுக்குள்ளாக பொருள் நோக்கு உடையது, பொருள் நோக்கம் பொருள் நெருக்கம் உடையனவாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே அது பூட்டுவில் ஆகும். அது பூட்டுவில் பொருள்கோள் என்று சொல்லப்படும். எழுவாய் என்றாலும் தொடக்கம் என்றாலும் முதல் என்றாலும் ஒன்றுதான். ஆக செய்யுளின் ஈட்டில் நின்ற சொல்லும் முதலில் நின்ற சொல்லும் தங்களுக்குள் எய்ந்து நிற்கக்கூடிய நிலை. சான்று எல்லோரும் இதுதான் கட்டுறாங்க. திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்து படிப்பெரிதாம் ஏதம் உறந்தையர்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானி கண்ணார காண கதவு. கதவுன்னு முடியுது, திறந்திடுமின்னு ஆரம்பிக்குது. கதவு திறந்திடுமின், கடைசி சொல்லு கதவு, முதல் சொல்லு திறந்திடுமின், இது ரெண்டையும் ஏய்த்து கொள்ள வேண்டும். அதனால் இது பூட்டுவில் பொருள்கோள் எனப்பட்டது. என்னுடைய பொருள் என்னென்னா, தமிழர் பெருமானாக விளங்கக்கூடிய அந்த சோழ மன்னனை காண்பதற்கு தலைவி மிக விருப்பம் கொண்டிருக்கின்றாள். இவளுக்கு ஏதாவது தீங்கு நேரிடுமோ என்று அஞ்சாதீர்கள், அதனை பிறகு பார்த்து கொள்ளலாம். அவனை பார்க்காவிட்டால் தான் இவளுக்கு தீங்கு வரும். அது என்ன தீங்குன்னு சொன்னால் சொல்ல முடியாத நிலைக்கு ஆளாகலாம். இறந்துபடின் பெரிதாம் ஏதம், ஒருவேளை அவனை காணாத இயக்கத்தினால் இவள் உயிர் விட்டாலும் விட்டு விடுவாள். கண்டு காதல் கொண்டால் பிறகு என்ன, அதனால் வரக்கூடிய தீங்கும் சூழலும் பிறகு ஆராயலாம். ஆனால் காணாமலே இவர் உயிர் நிறுத்த நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது. ஆகினாலே கதவை திறந்திடுமின் என்று தோழியர் செவிலித்தாயருக்கு சொல்வதாகவோ அல்லது செவிலித்தாயர் தங்களுக்குள் சொல்வதாகவோ வரக்கூடிய நிலையிலே இந்த பாடல் அமையக்கூடிய நிலையை பார்க்குறோம். வில்லின் இரு நுனிகளும் நானாலே கோர்க்கப்படுவது போல இங்கே இரண்டு சொற்கள், முதலிலும் இறுதியிலும் அமைந்த சொற்கள் தங்களுக்குள்ளே எய்ந்து நிற்கக்கூடிய நிலை இப்படி சொல்லப்படுகின்றது. சிவஞான போதத்தில் வரக்கூடிய 3வது நூற்பா இப்பொருள்களுக்கு தக்க சான்றாகும். உளது இளது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா. ஆன்மா உள்ளது, உளதுங்கிறது தொடக்கம், ஆன்மாங்கிறது அங்கே நிறைவு. ஆன்மா உளது, கதவு திறந்திடுமின் மாதிரி. இது ரொம்ப அரிதாக இருக்கிறது. தமிழ் இலக்கிய நெடும்பரப்பில் பூட்டுவில் பொருள்கோளுக்கு சான்று மிக அரிது. காலமேக புலவர் பாடல் 1-2 வரக்கூடிய நிலையை பார்க்குறோம், ரொம்ப அரிது. ஆக இந்த பூட்டுவில் பொருள்கோளுக்கு ஒரு புதிய கருத்தையும் சங்கர நமச்சிவாயர் தம்முடைய உரைப்பகுதியிலே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். மற்றவர்கள் யாரும் சொல்லவும் இல்லை, பிறகு பின்பற்றவும் இல்லை, அதாவது அதை வழிமொழியவும் இல்லை. சங்கர நமச்சிவாயர் மட்டும்தான் சொல்லியிருக்கார் இந்த கருத்தை. வைரநாதன் சொல்ல, பின்னால் எந்த உரையாசிரியரும் சொட்டவில்லை. சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன? செய்யுட்கெல்லாம் முதலிலும் ஈற்றிலும் என்று சொல்லாமையினாலே அதனகத்து எங்கனம் இவ்வாறு வரினும் ஆம். எழுவாய் இறுதி என்று சொன்னாரே ஒழிய செய்யுளின் எழுவாய் செய்யுளின் இறுதி என்று இது வெண்பாவுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதுன்னு நினைக்காதீங்க. ஒரு நெடும் பாடல் இருக்கிறது, 10 பாட்டு மாதிரி ஒரு நெடிய பாடல்ல நடுவில் கூட இது வரலாம். ஒருவருடைய கூற்றாக இங்கே ஆரம்பித்து ஒரு 8வது அடியில் ஆரம்பித்து அவர் 18வது அடியில் முடிக்கிறாருன்னு வச்சுங்க. அதில் கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக அமையக்கூடிய பகுதியில் கூட அந்த அவர் கூற்றிலே தொடக்கமும் நிறைவும் தங்களுக்குள் ஏவுபடுமாறு வந்தால் அதனையும் நாம் பூட்டுவில் பொருள்கொள்ளாக கருதலாம் என்பது இவருடைய கருத்து. ஒரு செய்யுளின் முதலும் கடைசியும் என்று மட்டும் பொருள்கொள்ள வேண்டாம், அந்தாதி மாதிரி அங்கேயும் இங்கேயும் பொருள்கொள்ள வேண்டாம். செய்யுளின் அகத்திலும் இது வரலாம். எவ்வளோ நுட்பமான சிந்தனை பாருங்கள். இது மற்றவர்கள் உரையில் இல்லை, ஏனோ தெரியவில்லை, அவர்கள் அதை கவனிக்கவில்லை. வழிமொழிந்திருக்கலாம், மற்ற உரையாசிரியர்கள் அவ்வளோ தூரம் அதில் கருத்து செலுத்தவில்லைன்னு நினைக்கிறேன். ஆக ரொம்ப நல்ல ஒரு பொருள்கோளாக இது அமைந்திருக்கிறது. பூட்டுவில் பொருள்கோள். அடுத்தது தாப்பிசை பொருள்கோள். தாம்பு இசைன்னு முன்னையே பார்த்தோம். தாம்புன்னா கயிறு, ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? தாம்பு கயிறு, வடக்கயிறு, தாலி கயிறு, எல்லாமே கயிறுன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் வட சொற்கள். கயிறுங்கிறது அது மாதிரி. தாம்பு எதுக்கு சொல்லுவோம்? நாம் இந்த கிணத்துல தண்ணீர் இறைப்பதற்கான அந்த கயிறை சொல்லுகிற பொழுது தாம்பு கயிறு என்று சொல்லக்கூடிய வழக்கம். அதை தான் ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடிய நிலை இருக்கிறது.
பழைய புடவையையோ அல்லது இந்த கயிற்றையோ, அதாவது இந்த கயிற்றை கட்டி அதிலே புடவையையோ கட்டி ஆடக்கூடிய நிலை இந்த ஊஞ்சல் ஆடுதலாகிய வழக்கம் உண்டு. அது ஊசல் ஆடுதல் என்று இலக்கியத்திலே சொல்லப்படும். ஆக தாம்பு இசை பொருள்கள் என்று சொன்னால் அதாவது கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்டுளம் இருக்கிறது, அது என்ன செய்கிறது, முன்னும் பின்னும் போய் வருவதைப் போல இங்கே இந்த ஊஞ்சலில் கட்டப்பட்ட கயிறு இருக்கிறது, அது முன்னும் பின்னும் சென்று வருகிறது. அது மாதிரி செய்யுளின் நடுவில் இருக்கக்கூடிய சொல் முன்னாலும் போய் ஏய்கிறது, பின்னாலும் போய் ஏய்கிறது. அதனால் இதற்கு பெயர் தாப்பு இசை பொருள்கோள். தாம்பு இசை, தாம்புன்னா கயிறு, அது வலித்தல் விகாரமாகி தாப்பு இசை எனப்பட்டது. இடைநிலை மொழியே ஏனை ஈரிடத்தும் நடந்து பொருளை நன்னுதல் தாப்பிசை. இடைநிலை மொழியே ஒரு செய்யுளின் இடைநிலை நடுவிலே நிற்கின்ற சொல்லானது. இடை நடுவிலே, நிலைனா நிற்கின்ற, மொழினா சொல். செய்யுளின் நடுவிலே நிற்கிற சொல்லானது ஏனை ஈரிடத்தும், இது நடுவில்னு சொன்னால் முன்னால் இருக்கிறது முதல், கடைசியில் இருக்கிறது கடை. ஆக முதலும் கடையுமாகிய ஏனைய 2 இடத்திலும் நடந்து பொருளை நன்னுதல், இது சென்று சென்று பொருளை தருவது. அங்கும் செல்லும் இங்கும் செல்லும். 2 ஆட்டில் ஊட்டின குட்டி, இங்கும் போகும் அங்கும் போகும். 2 வீட்டுக்கு ஒரு விருந்தினர் போவாங்க, கடைசியில் 2 இடத்துலையும் அவர்களுக்கு தேநீரும் கிடைக்காது, உணவும் கிடைக்காது. ஸோ நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்களோன்னு நினச்சேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒன்று. நடந்து பொருளை நன்னுதல் தாப்பிசை, இது தாப்பேசி பொருள்கோள் எனப்படும். சான்று, இதுவும் பெரும்பாலும் ஒரே செய்யுள் தான் எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. திருக்குறள். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. இந்த ஊன் என்பது நடுவில் இருக்கக்கூடிய சொல், அதை தூக்கி முன்ன போடுறோம். ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. உயிர்கள் உடம்பு பெற்று வாழக்கூடிய நிலைமை இருக்கிறதே, அது ஊன் உண்ணாது இருத்தலை அடிப்படையாக கொண்டது. அதாவது இறைச்சி தின்னாது இருத்தல் என்பது அறத்தின் மேல், அந்த அறத்தின் அடிப்படையிலே உயிர்கள் இயங்குகின்றன. உண்ணாமை, ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு, அந்த ஊன் பின்னால் இருக்கக்கூடிய தொடரோடும் எய்கிறது. அப்படி ஒருவேளை இறைச்சி உண்பவர்களை நரகமானது விழுங்கும், வெளியே விடாது. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. என்னென்ன குற்றம் செய்தார்களோ அவர்களெல்லாம் எப்படி சிறைக்குள் இங்கே சென்று வருவதைப் போல இவர்களுக்கு 6 மாத தண்டனை, 1 வருட தண்டனை மாதிரி இங்கே கொடுக்குற மாதிரி, அல்லது 12 ஆண்டு தண்டனை என்று கொடுப்பதைப் போல நரகலோகமானது தீமை செய்தாரை, பாவம் செய்தாரை தனக்குள்ளே உள்ளே அனுப்பும். அவ்வளோ சில பேரை அந்த குற்றத்துக்குரிய தண்டனை முடிந்த பிறகு வெளியே விடும். ஆனால் இவர்களுக்கு விடிவு காலமே இல்லை, இவர்களை வெளியிலேயே விடாது. ஊன் உண்ண, இது மிக கொடிய பாவமாக குற்றமாக கருதப்படுகின்ற காரணத்தினாலே யாரெல்லாம் ஊன் உண்கிறாரோ அவர்களை அண்ணாத்தல் செய்யாது. அண்ணாத்தல்னா வாய் திறத்தல். அலறு வாய் திறக்காது. நரகமானது வாய் திறந்து வெளியே விடாது. கடைசி வரையில் இந்த இறக்கும் வரையில் சிறை தண்டனைன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதுக்கு அது இறப்பு, உயிருக்கு தான் இறப்பு இல்லையே, கடைசி வரையில் அது அங்கேயே தான் இருக்கணும். அதுக்கு கதிமோட்சமே கிடையாது, முத்தி நிலையே கிடையாது என்பது போல உரையாசிரியர்கள் அண்ணாத்தல் செய்யாது அலறு. திருவள்ளுவர் அது கொஞ்சம் உயர்வுணர்ச்சியணியாக சொல்லியிருக்கிறார். அதற்கு இப்படி பொருள் செய்கிறார்கள். எல்லாரும் இப்படி பொருள் செய்ய காந்திய கவிஞராக இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நுணுக்கமான பொருளை தராரு. அண்ணாத்தல்னா வாய் தரத்தல் தானே சொன்னீங்க, அதானே அர்த்தம். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, தண்டனை பெற்று வரக்கூடிய அந்த ஆத்மாவை உள்ளே இருந்து வெளியே விடாது, வாய் திறந்து வெளியே விடாது, கடைசி வரையில் உள்ளேயே தண்டனை பெறும்படியாக அது வைத்துக்கொள்ளுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த பெரும் பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனை இருப்பிடமாக விளங்கக்கூடிய அந்த நரகலோகமே ஈவன் மிக கொடிய நரக தண்டனைக்கு உரியவன் அல்ல. நரக தண்டனை என்பது சாதாரணமானது. இவனை நான் உள்ளேயே விடமாட்டேன் என்று, அது உள்ளே செல்லவே வாய் திறக்காதுன்ட்டார். உள்ளே சென்றவனை வெளியே விட வாய் திறக்காது என்று எல்லோரும் பொருள் சொல்ல, இவர் என்ன சொல்றாரு, இவனை உள்ளேயே நான் அனுமதிக்க மாட்டேன், நரகமே இவனை பெரும்பாவின்னு சொல்லுதுன்னா
இந்த ஊன் உண்பவனுக்கு வேறு என்னதான் விடிவு காலம் அப்படிங்கிறது காந்திய கவிஞருடைய சிந்தனை. ஊன் ஒன்று அண்ணாத்தல் செய்யாத அளவு இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு உள்ளே போய் அனுமதிச்சா அழைச்சிக்கிட்டு போனால் இவன் இங்கு இருக்க தகுதியற்றவன் அல்ல, இங்கே இடமில்லை, நான் வாய் திறக்க மாட்டேன், இவனை உள்ளே அனுமதிக்க மாட்டேன், இவன் அவ்வளவு கொடுமைக்குரியவன் என்பதாக ஒரு பொருளை அவர் பதிவு செய்கின்றார். ரொம்ப நுட்பமான செய்தியாக இருக்கிறது. எல்லோரும் இந்த திருக்குறளை தான் சான்று சொல்கிறார்கள். கூடுதலாக குமாரசாமி புலவர் மட்டும் வேறு ஒரு சான்றினை அமைத்து காட்டுகிறார். அவரும் கூடுதலாக தான் தரார். கண்ணுக்கு புனை மணிப்பூன் கண்ணோட்டம் என்பதெல்லாம் கருணை என்றோ. அந்த கண்ணோட்டங்கிறது 2 இடத்துலையும் இயக்கணுறாரு. கண்ணோட்டம் கண்ணுக்கு புனை மணிப்பூன், கண்ணுக்கு அணிகலாம் கண்ணோட்டம்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர், அதை தூக்கி இங்கே போட்டாங்க, அவ்வளோதான். கண்ணோட்டம் கண்ணுக்கு புனை மணிப்பூன். கண்ணோட்டமானது இறக்க குணமானது, கண்ணுக்கு புனைகின்ற அழகான அணிகலனாகும். ஏதோ தங்க பிரேம் போட்ட கண்ணாடி தான் கண்ணுக்கு அணிகலன்னு சொல்லக்கூடாது, அது இல்லை. கண்ணோட்டம் என்பதெல்லாம் கருணை என்றோ. கண்ணோட்டம் என்பது கருணைக்குரிய செயல் அல்லவா, அதுதானே கருணையுடைய தொடக்கமாக அமைந்திருக்கிறது. அந்த இறக்க குணம் இல்லைன்னா வேறு, அதுதானே பொங்கி பெருகுகின்ற கருணையாக அமைகின்றது என்பதாக அவர் இயக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஆக நாம் இதுவரையிலே 4 பொருட்களை சிந்தித்திருக்கிறோம். வரிசையாக நாம் பார்த்துக்கோங்க. யாற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், பூட்டுவில் பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள் ஆகியன குறித்து சிந்தித்திருக்கின்றோம். இன்னும் 4 பொருட்கோள் இருக்கின்றன. அந்த 4 பொருட்கோள்களையும் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.